ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு காட்டுல தந்திரமான நரி ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் அது சாப்பாடு தேடி ஒரு கிராமத்துக்குள்ளார போயிருச்சு. அங்க ஒரு நாய் கூட்டம் இந்த நரியை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்களாம். பயந்து போன நரி தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சதாம். அப்ப வழியில ஒருத்தர் ஊர்க்காரங்க துணிக்கெல்லாம் டை போட்டுக்கிட்டு இருந்தாராம். பதட்டத்துல தவறுதலா இந்த நரி அவரோட ப்ளூ பெயிண்ட் இருக்கிற டை டப்பாக்குள்ளார போய் விழுந்துருச்சான். நரியும் ஃபுல்லா ப்ளூ கலரா மாறிடுச்சு. ஆனா நரி அதை கவனிக்கல. அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளார போயிருச்சு. காட்டுல நரிய பார்த்த மற்ற மிருகங்களுக்கு அதை அடையாளம் தெரியலையா. அதனால இது என்ன ப்ளூ கலர்ல புதுசா ஏதோ ஒரு உயிரினமா இருக்கே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சியா பார்த்தாங்களாம். ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு தெரியாத நரி தண்ணிக்குள்ளர போய் தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துச்சான். அப்புறம் தான் அந்த நரிக்கு புரிஞ்சிச்சான் தான் ஃபுல்லா ப்ளூ கலரா மாறி இருக்கும் அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச நரி மற்ற மிருகங்கள் கிட்ட எல்லாம் போய் தான் தான் நீல ராஜானும் அனிமல் கிங்டத்தையே ஆட்சி பண்றதுக்காக கடவுள் தன்னை அனுப்பி வச்சிருக்கிறதாகவும் போய் சொல்லிடுச்சு. மற்ற மிருகங்களும் நரி எல்லாரை விட பார்க்க வித்தியாசமா இருக்கிறதுனால அது சொல்றது உண்மை நினைச்சு அதை ராஜாவா ஏத்துக்கிட்டாங்க. காட்டுல இருக்க மற்ற நரிகள் தன்னை பார்த்துட்டா தான் நரிதான்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி காட்டுல இருக்க எல்லா நரிகளையும் காட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டுருச்சான். ராஜாவான நரி மற்ற மிருகங்களை தனக்காக வேட்டையாடி தினம் தினம் ஃப்ரெஷ்ஷாக தனக்காக சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருச்சான். மற்ற மிருகங்களும் தினம் தினம் புதுசாக நிறைய சாப்பாடை கொண்டு வந்து நரிக்கு கொடுக்க நரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துச்சாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கலைங்க. அந்த பக்கமாக புதுசாக ஒரு நரி கூட்டம் போகும்போது அதுங்க ஊளையிட ஆரம்பிச்சிச்சான். ரொம்ப நாள் கழிச்சு ஊழ சத்தத்தை கேட்ட அந்த நரிக்கு சந்தோஷம் தாங்காம பழக்க தோஷத்துல எல்லாத்தையும் மறந்து ஊழையிட்டுருச்சான். அவ்வளவுதாங்க, ராஜ வாழ்க்கை முடிஞ்சு எல்லாருக்கும் ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அது நரின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் ஏமாந்ததை நினைச்சு கோவப்பட்ட எல்லா மிருகங்களும் சேர்ந்து நரிய அடிச்சு காட்டை விட்டே விரட்டிட்டாங்களாம். மறுபடியும் அந்த நரி காட்டுக்குள்ள வரவே இல்லை. என்னதான் வெளிசாயம் பூசிட்டாலும் நம்ம யாரு அப்படிங்கிற தோற்றம் என்னைக்குமே மாறாதுங்க. நாமளா தான் இருப்போம் எப்போவுமே. தேங்க்யூ.